அண்ணே அந்த கோடவுனில் இருக்கிற மெட்டீரியல்லாம் நீட்டாக பேக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் லோடெலாம் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பியாச்சு சார். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? அர்ஜுன் ஃபோன் வந்திருக்கு. ஃபோனு? ஆமாம். சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கள். சரி சார். ஹலோ, நான் ஸ்வாதி பேசுகிறேன். ஹே கங்க்ராட்ஸ் ஸ்வாதி, இன்விடேஷன் பார்த்தேன். என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா மாமா? ஏன்? இன்விடேஷனை கொரியரில் அனுப்பிச்சிருக்கனே. அந்த கொரியரில் 1000 அர்த்தம் இருக்கும். அது எனக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். அதை விடு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். வர வேண்டாம், அதை சொல்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணேன். ஸ்வாதி, நீங்கள் பெரிய மனசோட வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் வரதால இங்கே 1000 பிரச்சனை வரும். என் பக்கமும் சரி, உங்கள் பக்கமும் சரி. என்ன மாமா சிரிக்கிறீங்க? இல்லை, அக்காவும் தங்கச்சியும் எதில் ஒத்துமையாக இருக்கீங்களோ இல்லையோ, ஃபங்க்ஷனுக்கு நான் வரக்கூடாதுங்கிறதுல 2 பேரும் முடிவாக தான் இருக்கீங்க. அவ என்னடனா போவாண்டாங்கிற, நீயும் வர வேண்டாங்கிற. சரி, உன் விருப்பப்படியே நான் வரல. ஆனால் மானசீகமாக நம்ம கம்பெனி நல்லா வரணும்னு எனக்காகவும் என் புருஷனுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கணும். கண்டிப்பாக ஸ்வாதி, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். வச்சுட்டுமா? பாய். பாய். ஹாய் திவ்யா, நம்ம புது ஸ்டுடியோ ஸ்பாட்டுக்கு போனியா? போயிட்டு வந்துட்டேன் தினேஷ். இனாக்ரேஷனுக்கான வேலையெல்லாம் ஸ்பீடா நடக்குது. சரி, இன்விடேஷன்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சுல. நான் ஏன் கேட்குறேன்னா, எங்க மாமாவே நேர்ல வந்து அட்டென்ட் பண்ண போற ஃபங்க்ஷன் இது. டோன்ட் வரிமா, கொரியர்ல அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு, ஃபோன் பண்ண வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, நேர்ல இன்வைட் பண்ண வேண்டியவங்கள நான் நேர்ல போய் கூப்பிட்டுட்டேன். பண விஷயத்தால எங்க இந்த இனாக்ரேஷன் நின்னுடுமோன்னு பயந்தேன். நல்ல வேளை உங்க வைஃப் அவங்க ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாங்க. நீ வேற திவ்யா, ப்ராப்பர்ட்டி அவள் தான் இருக்கலாம், அதுக்காக உடனே பணம் கிடைச்சிருமா என்ன? ஃபைனான்சியர் நமக்கு கரெக்டான டைம்ல பணம் கொடுத்து உதவி பண்ணாரு, அதனால தான் இவ்வளவு வேலையும் நடந்துச்சு. ஹேய், இந்த விஷயத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? முதல்ல நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன தினேஷ் இது? இது நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனிக்காக நாம பாடுபடுறத நம்மளே பெருமையா சொல்லிக்க கூடாது. பை த பை, உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தேனே, அவங்க எல்லாம் நீங்க பர்சனலா இன்வைட் பண்ண வேண்டிய ஆளுங்க. சோ மறந்துடாம நீங்க ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. சரி திவ்யா, இந்த ஷாமியானா, ஸ்வீட்ஸ், வீடியோ கவரேஜ், போட்டோ இதெல்லாம் ரெடி தானே? எவ்ரிதிங் இஸ் ரெடி தினேஷ். நாளைக்கு நீங்களும் உங்க மாமனாரும் வர வேண்டியதும் வந்து ரிப்பன் கட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஓகேவா? வெரி குட், தேங்க் யூ. See you then. Bye. ஹலோ, நான் தினேஷ் தான் பேசுறேன். என்ன ஆச்சு? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா இல்லையா? சரி, இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ப்ரூஃப் எப்போ காட்ட போறீங்க? நான் எவ்வளவு ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஸ்வாதி, come on, make it fast. என்னம்மா எதுலயும் பட்டுக்காம விலகி வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன். அவங்கிட்ட இருக்கிற பரபரப்பு உங்ககிட்ட இல்ல. உன் முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இல்ல. ஏமா, அவன் புதுசா ஸ்டுடியோ தொடங்குறதுல உனக்கு ஏதாவது வருத்தமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அத்தை. அவர் பிசினஸ்ல பெரிய ஆளா வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். அதனால வரப்போற நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க போறவன் நான் தான். அதனால சொல்லல. ஆனா அவர் அகலக்கால் வைக்கிறாரோன்னு எனக்கு பயமா இருக்கத்த. என்னம்மா சொல்ற? இத நான் என் சொத்தை கொடுத்து அதுல அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதால சொல்லல. அவர் பேச்சு, அவர் போக்கு எல்லாமே அவருக்கு மீறினதா இருக்கத்த. இத அவங்கிட்ட சொன்னியா? சொன்னா அவர் காது கொடுத்து கேட்டா தானே. உன் சொத்தை கொடுத்ததால திமிர்ல பேசுறியான்னு சொல்வாரு. அந்த கடவுள் தான் அவருக்கு நல்ல வழி காட்டணும். கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. கடவுள் உனக்கு நல்லதுதாம்மா செய்வாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன்.
சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சாப்பிட்டேன். மிச்சத்துக்கு இவ்வளோ வெத்தலை வச்சிருக்கால உங்க அத்தை, அதை சாப்பிட்டு ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதுதான். மாமா, உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, அப்பா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியுமே, அதில் தானே கார் கூட வாங்கினேன். ஆமா மாமா, என் பங்கு சொத்து வந்ததுல எனக்கு கார் மட்டும்தான் வாங்க தெரிஞ்சது. ஃபர்தரா என்ன பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா கிட்ட பணம் வாங்குவேன், அப்படியே செலவு பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மாமா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காம இந்த பணத்தை என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். நீ என்னை கேட்டதில் நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாரு, வரவுக்கும் செலவுக்கும் எப்பவும் சரியாக போயிடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இந்த வீட்டில் யாருமே நினச்சி பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்கள் அப்பா தான் எக்ஸ்பர்ட். அவருக்கு தெரியாதையா நான் சொல்ல போகிறேன்? மாமா, அவர் கடமையை அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு அப்பா, அத்தை தான் எனக்கு அம்மா. அப்படிதான் நான் மதிக்கிறேன். இனிமே இதானே என் வீடு, நான் வாழற வீடு. சில சமயத்துல நான் கோவப்படுவேன், அது என் சுபாவம். ஆனா உங்க யாரையும் மதிக்கலன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. மாமா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற தப்புகளை நீங்க பொறுத்துக்கிட்டு என்ன உங்க மக மாதிரி பாத்துக்கிறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நீ எங்களை அப்பா அம்மான்னு இப்போ சொன்ன பாரு, அதை கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்த பாரு, அன்னிலேருந்தே உன்னை இந்த வீட்டு மருமகளாக நாங்கள் நினச்சதே இல்லைம்மா. உன்னை எங்கள் மகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாரு அனிதா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு துணையாக வர நான் தயாராக இருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன். ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட செய்கிறேன். என்னை மதிச்சு கேட்ட பாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, என்னமாம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. பாத்தியடைய மருமகளே? பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் புது கார்லாம் எப்படி இருக்கு? உங்க செலெக்ஷன் ஆச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? சரி, வண்டி வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல், அத்தையும் மாமாவையும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். உன் புருஷன் என்ன சொன்னாரு, அதை முதல்ல சொல்லு. கார் வாங்கினதை முன்கூட்டியே அவர்கிட்ட சொல்லலன்னு கோவம், அதனால அவர் பைக்ல போயிட்டாரு. அத்தையும் மாமாவையும் கார்ல ஏத்திக்கிட்டு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன். தே ஆர் ஆல்மோஸ்ட் ஹாப்பி. என்ன நீதா, அர்ஜுன் பூஜைக்கு வரலையா? அப்புறம் நீயே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போன? போனா போட்டுமே அனி, எப்பவும் பஸ்லயும் ஆட்டோலயும் போறவங்க கார்ல போட்டுமேன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஆனா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. என் மாமா கிட்ட எனக்கு நீங்க தான் அப்பா, என் சொத்து பத்தெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு நீங்க தான் எனக்கு கைட் பண்ணுன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் அளந்து விட்டேன். அவ்வளவுதான். 2 பேரும் அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிட்டாங்க. பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ற. அண்ணி, என் புருஷனை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அவர் அப்பா அம்மா பேச்சு கேட்டு ஆடுறவர, அந்த அப்பா அம்மாவே சோப்பு போட்டு நம்ம பக்கம் வச்சுக்கிட்டா என் புருஷன் ஈஸியா என் பக்கம் வந்துருவாரு. அண்ணி, இந்த ஒரு பாயிண்டே உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். என்கிட்ட கத்துக்கிட்டியா? என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணி, நீங்க உங்க மாமனாரை உங்க பிடியில வச்சிருக்கீங்கல்ல. அது உங்க அப்பா. கடைசி வரைக்கும் அவர் மருமக பேச்சு தான் கேட்பாரு. ஆனா உன் மாமா அப்படியா? எந்த நேரமும் உள்ள பக்கம் சாஞ்சிட்டு வரல. சரி, அதை விடு. நீ கார் வாங்கிட்ட, அந்த கார் நிக்கிற இடத்துல உன் மாமா வீடு இருக்கு. அந்த தெருவுல உன் கார் போலாமா நீதா? இப்படி வெயிலையும் மழையிலையும் நின்னா கார் நாசமாயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ போர்ட்டிக்கோட உனக்கு மாமா கொடுத்த வல்சர்வாக்கம் வீட்டுக்கு போயிட. சீக்கிரம் குடி போயிடு. அது ஊட்டி தானே இருக்கு. நீயும் புருஷன் மட்டும் அங்க தண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க. கொடுத்த சொத்தை அனுபவிக்கணும்ல. என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா செய்யறேன். கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல நீங்க குரு, நான் சிஷ்யன். சிஷ்யா? கூடிய சீக்கிரம் நீ எனக்கே குருவாடுவ போல இருக்கு. மேடம், தேங்க்யூ மேடம். வா போலாம் அண்ணி.
என்னங்க? ஒன்றும் இல்லை. மதன், என்னம்மா முருங்கைக்கீரை கூட்டா? ஆமா, ஏதாவது சாப்பிடுறியா? என்ன வேணும் உனக்கு? ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா? அபிராமி, நான் கொடுக்கறது. இந்தாங்க. தேங்க்யூ அபிராமி. வரேம்மா. சாந்தி, 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 சாந்தி. இவர் எதுக்கு சாந்தியை கூப்பிடுறாரு? இங்கேயும் சாந்தியை காணுமே. மார்னிங் சார். சார், சாந்தி மதன் தெரியுங்க? ஆமா, அதோ தோட்டத்தில் இருக்காங்க. சாந்தி, இங்க வா. இவரே சாந்திக்கு பணம் கொடுக்கறாரு. வெல்கம் மேடம். நெக்லஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன்.
தேங்க்யூ வெரி மச். பட்டு புடவைலாம் கொஞ்சம் காட்டுங்க. மேடம். என்ன இது இவ்ளோ நேரம் ஆச்சு ஆளையே காணோம். இது என்ன விலை? மேடம் இது என்ன விலைன்னு கேட்டேன். 75 மேடம். ரேட் ஓகே. வேற கலர் காட்டுங்களேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.